Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை உடமிடப்பட்ட இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த வார்த்தை கடந்து வந்து உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? இந்த பூமியில நீ நிலைத்திருக்கணுமா? நீங்கள் செய்கிற வேலையில நிலைத்திருக்கணுமா? நீங்கள் பண்ணுகிற திருமண காரியத்துல நிலைத்திருக்கணுமா? இன்னும் என்னென்ன பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க, நிலைத்திருக்கணுமா? நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்னே ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? என் தேவனுடைய சித்தத்தை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்கிற எல்லா காரியத்திலும் என் தேவனுடைய சித்தம்தானா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்கிற காரியத்திலே நிலைத்து நிற்க முடியும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமும் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போய்விடும், ஒரு நாள் மறைந்து போய்விடும். அது ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். அது காலையில் பூக்கும், மாலையில் மறைந்து போய்விடும், மாலையில் உதிரி போய்விடும். ஆனால் என் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு சந்தோஷம் வருமா? என் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி வருமா? நன்மை வருமா? கிருபை வருமா? மேன்மை வருமா? உயர்வு வருமா? தெரியுமா உங்களுக்கு? ஒரு வேத வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை அப்போஸ்தலராகிய யோவான் 1 நிருபத்தில் எழுத சொல்லும் பொழுது அவள் அழகாய் எழுதி பொறுமையாய் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராகவும், உங்க குடும்பத்திற்கு நேராகவும், உங்க பிள்ளைகளுக்கு நேராகவும் அந்த வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை நிதானமாய் கவனமாய் கவனித்து பாருங்கள். நிச்சயமாய் அந்த வார்த்தை உங்களை இந்த பூமியில நிலைநிறுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வாசித்து பார்ப்போமா? வாசித்து பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ பேர் தெய்வத்தை விட்டுவிட்டு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ சித்தத்தை நாம் நிதானமாய் பார்க்கிறதே இல்லை. ஆண்டவரே, இது தேவ சித்தம் தானா? உங்களுடைய சிந்தனையில யோசிக்கிறது, உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிற காரியத்தை குறித்து நீங்கள் ஓடிக்கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது தெய்வத்தினுடைய விருப்பம் தானா என்று பாருங்கள். தெய்வத்தினுடைய விருப்பம் இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு நாளும் அதில் நிலை இருக்காது. தேவ சித்தம் தானா என்று நீங்கள் அறிந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என் தேவன் உங்களை இந்த பூமியில நிலைநிறுத்துவாராம். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது நிலையில்லாததை தேடி போகாதீர்கள், நிலையில்லாததை செய்யாதீர்கள். நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். கற்பாறையின் மேல போட்டால் அது ஒரு நாள் ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். முள்ளுள்ள இடத்தில் போட்டால் அது ஒரு நாள் ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். வறண்ட நிலத்தில் போட்டால் அது ஒரு நாள் ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். நல்ல நிலத்தில் போடும் பொழுது மட்டும்தான் அங்கே ஒரு நிலை வருகிறது. நல்ல நிலத்தில் நீங்க ஒரு நல்ல விதையை விதைச்சு பாருங்கள். அது எந்த அளவுக்கு அது ஸ்டெடியா, அது ஸ்ட்ராங்கா நிற்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனையோ அவர் இந்த பூமியில நிலைநிறுத்துகிறாராம். அவருடைய சித்தத்தின் பிரகாரம் உங்களை உண்டாக்கி உருவாக்கி படைத்து நாசியில சுவாசத்தை ஊதி அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். அவர் நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது அது எப்படி நிலையில்லாமல் போகும்? இன்னைக்கு சுய புத்தியில், சுய எண்ணங்களில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அநேக காரியத்தில் விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவரை கேள்வி கேட்போம். ஒரு நாளும் ஆண்டவரே இது உங்க சித்தம் தானான்னு நம்ம கேட்கறது இல்லை. ஒரு நாளும் ஆண்டவரே இது உங்களுக்கு நீங்க தான் இதை ஏற்படுத்தினான்னு கேட்கறது இல்லை. கேட்காமையே நம்ம பல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை நோக்கி, உலகத்தை பார்த்து கொண்டு உலக காரியத்துல ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு நாள் அழிந்து போய்விடும். அப்படித்தான் இந்த வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தெய்வ சித்தம் இல்லாம உங்க இருதயத்துல ஏற்படுகிற காரியத்தின் மித்தம் நீங்கள் ஓடுகிறீர்களானால் அது ஒரு நாள் அழிந்து போகும். அதற்கு தெய்வம் பொறுப்பாக மாட்டார், அதற்கு வேதம் பொறுப்பாகாது, அதுக்கு சபை பொறுப்பாகாது, அதுக்கு உங்க ஊழியக்காரர்கள் பொறுப்பாக மாட்டார்.
என்ன அழகா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு தேவ சித்தத்தை அறியாமல் எத்தனையோ இடங்கள் எத்தனையோ பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? அதுவும் நிலையில்லாததா இருக்கிறது. என்ன உங்களுடைய இயேசப்பா கைவிட்டுட்டார், என்ன உங்க ஆண்டவர் கைவிட்டுட்டார், என்ன உங்க ஆண்டவர் கண்டுக்கலன்னு சொல்லுவாங்க. அதாவது பாவ காரியத்துக்கு போகும்போது அவர் துணை வரமாட்டார். அவருடைய சித்தம் இல்லாத இடத்துக்கு போகும்பொழுது அவர் கூட வரமாட்டார். அவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அவர் கூட வரமாட்டார். ஆனாலும் என்ன சொல்றாரு? நீ அவையெல்லாம் விட்டுட்டு வா, உன்னை நான் நிலைநிறுத்துறேன் அப்படிங்கிறார். அதை தான் அந்த வேத வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். தேவ சித்தம் என்ன? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கிறதா? தேவ சித்தத்தின் பிரகாரம் நீங்க நடக்கிறீங்களா? தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா? இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, அவரிடத்தில் பல மணி நேரம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து 1 மணி நேரமாவது அவரை நோக்கி பார்க்கிறவனதான் தேவ சித்தத்தின் பிரகாரம் நடத்துவார். அவருடைய தேவ சித்தம் என்னவென்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். கடமைக்கு சபைக்கு போகிறது, கடமைக்கு தெய்வத்தை தேடுகிறது, கடமைக்கு வேதத்தை வாசிக்கிறதா இருக்கும் பொழுது எப்படி கர்த்தரிடத்தில் பேசுவா? பேசினாலும் காது கேட்காது. உடைய எல்லா காதுகளும் அடைக்கப்பட்டுரும். மாம்சத்தினுடைய காதும் அடைக்கப்பட்டுரும், ஆவிக்குரிய காதும் அடைக்கப்பட்டுரும். இது உலகத்தில் ஓடுகிறவர்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், உலகம் ஒரு நாள் அழிந்து போகும் அம்மா, உலகம் ஒரு நாள் மாறி போகும் அம்மா, அது ஒன்றும் இல்லாமல் போகும். அதை தேடி ஓடாதே. என் சித்தம் என்ன? ஆண்டவரே, நான் இந்த வேலைக்கு போறேன், உங்க சித்தம் தானா? இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், உங்க சித்தம் தானா? இந்த திருமண காரியமா போறேன், உங்க சித்தம் தானா? இந்த பிள்ளை பெக்க போற ஆண்டவரே, உங்க சித்தத்தின் பிரகாரம் பெத்தெடுங்க ஆண்டவரே, என் தெய்வத்திடத்தில் சொன்னது உண்டா? தேவன் எவ்வளவு பெரிய நல்லவராய் உங்களை பார்த்து கேட்கிறார் பாருங்க. உலகம் ஒரு நாள் மாறி போயிடம்மா, உன்னுடைய எல்லா காரியமும் மாறி போயிடம்மா, என் தெய்வனுடைய சித்தம் ஒரு நாளும் மாறாதம்மா அப்படின்னு சொல்றார். அவருடைய சித்தத்தை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்து, வேதத்தை தியானம் பண்ணி, தெய்வத்தை நோக்கி பார்த்து 1 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து, ஆண்டவரே உங்க சித்தம் என்ன என்பதை கேளுங்கள். 24 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்துல சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? 5 நிமிஷம், 10 நிமிஷம், ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் சொல்லுவாங்க. இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல கர்த்தர் என்ன ஜெபத்தை கேட்பார்? என்ன உங்களிடத்தில் பேசுவார்? வேதம் சொல்லி இருக்கிறது, நம்ம தரிசித்து நடக்காமல் நம்ம விசுவாசித்து நடக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்குது. போற போக்குல ஏதோ வணங்கிட்டு போற மாதிரி அல்ல, நம்ம உட்கார்ந்து தரிசித்து ஒரே இடத்துல நின்று நிலையாயிருந்து என் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை நிலைப்படுத்துவாராம். அல்லேலூயா! என்ன அழகா இந்த வேத வசனம் இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்குது பாருங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், அவருடைய சித்தத்தில் நிலைத்திருங்கள். அநேக ஊழியக்காரர்கள் போன் பண்ணி சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ஐயா, நான் இந்த ஊழியத்துக்காக வந்து இத்தனை வருடங்கள் ஆகிறது, என் மனைவிக்குள் பிரச்சனை, என் பிள்ளைகளுக்குள் பிரச்சனை, எனக்குள் பிரச்சனை. நான் ஒண்ணு கேட்கிறேன், தெய்வத்தினுடைய சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் அழைக்கப்பட்டீர்களா? யோசித்து பாருங்கள். வேலையில போராட்டம், தெய்வ சித்தத்தின் பிரகாரம் வேலைக்கு போனீங்களா? இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை நான் என் கரத்தில் எடுத்திருக்கிறேன், இந்த பிசினஸ் எடுத்திருக்கிறேன், நான் கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது தெய்வ சித்தமா? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தெய்வத்தினுடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் எது செய்தாலும் அது நிலையற்றது. அது எப்படி தெரியுமா இருக்கிறது? வறண்ட நிலத்தில் போட்ட விதைக்கு சமம், கற்பாறையின் மேல் போட்ட விதைக்கு சமம், முள்ளுள்ள இடத்தில் போட்ட விதைக்கு சமம். தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், அவர் சித்தம் என்ன அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் இந்த ஆராதனைக்கு போறேன், இந்த ஆராதனையில உங்களுடைய சித்தம் என்ன என்பதை என்னோடு பேசுங்கள் என்று நீங்க வைராக்கியமா ஜெபிச்சு காத்திருந்துட்டு போறீங்களா? இல்ல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய சித்தம் என்பதை நீங்கள் கேட்டு அறிந்து நடக்கிறதை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா! என்ன அழகா இந்த வேத வசனம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அவருக்குள் நிலைத்திருங்கள். உங்களுக்குள் ஆசீர்வாதமும் நிலைத்து நிற்கும், உங்களுக்குரிய நன்மையும் நிலைத்து நிற்கும், உங்களுக்குரிய சுகமும் நிலைத்து நிற்கும், உங்களுக்குரிய மேன்மையும் நிலைத்து நிற்கும், உங்களுக்குரிய வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா! நம்ம இந்த பூமியில நின்று இந்த பூமியில சாதிச்சு இந்த பூமியில ஓடணும்னா அது என் தேவ திட்டமா இருக்கணும், அது என் தேவனுக்குள் நிலைத்து இருக்க வேண்டும். அல்லேலூயா! வியாதி இல்லாமல், மரண கண்ணிகள் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், தவிப்பு இல்லாமல், கண்ணீர் இல்லாமல்
வேதனை இல்லாமல் சுகபத்திரமாய் வாழணும்னா என் தேவ சித்தத்தில் நிலைத்திருங்கள். இவைகள் எல்லாம் உங்களிடத்தில் நிலைத்து நிற்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் எத்தனையோ காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காலை எழுந்ததிலிருந்து மாலை படுக்க போற வரைக்கும் பல எண்ணங்கள், பல சிந்தைகள், பல காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஓடின எல்லா காரியத்திலும் தேவ சித்தம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். தேவ சித்தம் இல்லாமல் தெய்வத்திடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியாது. தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறது ஒரே ஒரு காரியம்தான், என் சித்தத்தை கேட்டு என் சித்தத்தின்படி நடந்து நிலைத்து நில் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் நிலையானது. உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அநேக நன்மைகள் நிலையானது. உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பாக்கியங்கள் நிலையானது. ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? நிலையற்றவனை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ நிலைத்து நின்று பார், அந்த நிலையான ஆசீர்வாதத்தை உன் கரத்தில் நிச்சயமாய் கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த புஸ்தகத்தில் ஏன் தெளிவாய் எழுதினார் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை நோக்கி எத்தனையோ காரியத்துல ஓடிக்கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், உலகம் ஒரு நாள் போயிரும். நீ சம்பாதிக்கிறது ஒரு நாள் உன்னை விட்டு போயிரும். நீ சேர்த்து வைக்கிறது ஒரு நாள் உன்னை விட்டு போயிரும். எல்லாம் உன்னை விட்டு போயிரும். நிலையானவரிடத்துல நீ நிலையா நிற்கும் பொழுது, அவர் சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, இங்க இருக்கும் பொழுதும் அவர் கூட இருக்கிற, நீ போகும் பொழுதும் அவர் கூட போய் சேருகிற. அதை புரிந்து கொள். அவர் ஒருத்தர் மாத்திரமே நிலையானவர். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் தேவனிடத்திலிருந்து வருகிற நிலையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நிலையான ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவர் மனிதன் மேடம் எடுத்து வந்து நின்று என்ன பண்ணார்? என் பிதாவின் சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் நீங்க யாராவது என் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நான் இன்னைக்கு செய்யணும்னு யாராவது சொல்லி பார்க்கிறீங்களா? செஞ்சிருக்கிறீங்களா? இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் எல்லாம் மாறம்மா, எந்த மாற்றமும் இல்லை. என்ன வேணாலும் நம்ம கரத்துல இருக்கலாம், எல்லாம் ஒரு நாள் போகும். நம்ம சரீரத்துல இன்னைக்கு எல்லா அழகுகளும் இருக்கலாம், ஒரு நாள் போகும். நம்ம கிட்ட எல்லா பெரிய பெரிய காரியங்கள் இருக்கலாம், ஒரு நாள் எல்லாம் போகும். இதை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் தேவனுடைய சித்தத்தின்படி யார் நடக்கிறானோ அவன் மாத்திரமே இந்த பூமியில் நிலைத்திருப்பான். இன்னைக்கு நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத வண்டி வாகனங்கள், நிலையில்லாத வேலைகள், நிலையில்லாத வருமானங்கள். ஏன் அந்த நிலை? அதுல நிலை இல்லை தெரியுமா? அதுல என் தேவனுடைய சித்தம் அல்ல. என் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஒரு திருமண காரியத்தை செய்து பாருங்கள், அது நிலைத்து நிற்கும். என் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்க வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துவார். அது எந்த மாற்றமும் கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. மை வேர்ட் ஆஃப் காட், அவருடைய வார்த்தை இது, அவருடைய வல்லமை இது, அவருடைய பாக்கியம் இது. அவர் உங்களுக்கு தெளிவா இந்த காலை வேளையில கற்றுக் கொடுக்கிறார். மகளே, மகனே, நீ நிலைத்து நிற்கணுமா? என் சித்தத்திற்கு ஒப்புக்கொடு, என் சித்தத்தின் பிரகாரம் நட, உன்னை நிலைத்து நிற்க பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார். பாருங்க என்ன அழகா சொல்றாரு. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, எந்த மரண கண்ணிகள் உங்களை தொடாது, எந்த வியாதி, எந்த சஞ்சலம் எதுனாலும் உங்களை தொடாது. என் தேவ சித்தம் நிறைவேறியே தீரும். அந்த சித்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. மறித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டாலும் என் தேவன் தூக்கிட்டு வருவார். எவ்வளவு பெரிய மரண கண்ணில அகப்பட்டதால் அந்த கண்ணிகள் தெரித்து போகும். காரணம் என்னன்னா, என் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில நீங்க கிரயமாய் நடக்கும் பொழுது, உங்க பிள்ளைகளை கிரயமாய் நடத்தும் பொழுது, தேவ சித்தத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் தெய்வமும் உங்களுக்குரிய காரியத்துல நிலைத்து நிற்பது அதிக நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உலகமும் அதில் உள்ள எல்லா இச்சைகளும் ஒரு நாள் ஒளிந்து போகும், என் வார்த்தையும் என் சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்து நிற்பான் என்று நீர்தான் ஆண்டவரே சொன்னீர். எந்தெந்த பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தை பார்த்து உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த பூமியில நிலைத்து நிற்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சுகபலன் ஆரோக்கியங்கள் நிலைத்து நிற்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்க பிள்ளைகளை வாழ வைத்து நீங்க காட்டும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய நிலைத்து நிற்கிற உம்முடைய வல்லமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம்
உங்களை நிலைநிறுத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக.